அம்மா 6 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி கருவேப்பிலை தொக்கு பண்ணுவாங்க. ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க பேச்சுலர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரெசிபிய எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலைய தண்ணில அலசி உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும். ட்ரை சட்டில 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு லைட்டா வறுபட்டதும், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு வெடிச்சதும், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதும் மிக்ஸர் ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுப்போம் இருக்கட்டும். அதே சட்டில 1/4 கப் நல்லெண்ணெய், 6 வரமிளகாய், லெமன் சைஸ் புளி, கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலைய சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு எண்ணெயிலேயே ஃப்ரை ஆனதும் மிக்ஸர் ஜார்ல சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு, 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. இல்ல 6 மாசம்லாம் எடுத்து வச்சு யூஸ் பண்ண போறீங்கன்னா நல்லெண்ணெய ஊத்தி இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சிடுங்க. அதே சட்டிலேயே தாளிப்புக்கு 1/4 கப் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 15 பல் பொடியா கட் பண்ண பூண்டை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன்ல ஃப்ரை ஆனதும் ரெடி பண்ண கருவேப்பிலை பேஸ்ட் பொடியும் சேர்த்து ஒரு கொதி வரப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதும் ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அம்மா ஸ்டைல் கருவேப்பிலை